உங்களுக்கு பிடிச்ச சாங்கை உங்களோட மொபைல் காலர் டூனா எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ரிங் ஆகிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரி ரிங்டோன்ஸ் வந்து ஜியோ சிம்மில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் சேட் கொடுத்து ஒரு நியூ மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. 56789 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி சேட் வந்துடும். ஸோ உங்கள் ஜியோ சிம்மில் இருந்துட்டு இந்த நம்பருக்கு ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸில் சென்ட் பண்ணுங்கள். அதாவது ஜியோ டியூன் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்மு. மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிப்ளை வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாலிவுட், செகண்ட் ரீஜியனல், தேர்ட் இன்டர்நேஷ்னல், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஜியோ டூன்ஸ். ஸோ அப்படின்லாம் ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வைக்க வேண்டிய சாங்கோட ஃபஸ்ட்டு 3 வேர்ட்ஸை வந்து அனுப்புங்க. இல்லாட்டி ஒரு மூவியை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மூவியில் இருக்க சாங் எடுக்கணும் அப்படின்னா மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேப்ஸில் அடிச்சுட்டு லெஸ் தென் கிரேட்டர் தென் மார்க்குக்கு உள்ளே அந்த மூவியோட நேம் அடித்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்பமாக இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான். ஆல்பம் அடிச்சுட்டு அதோட நேம் அடிக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு லியோ மூவிலேருந்து சாங் செட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூவி அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸில் அடிக்கணும். அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் லெஸ் தென் கிரேட்டர் தென் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு லியோ அப்படிங்கிற நேம் அடிச்சுக்கிங்க, மூவியோட நேம். இந்த மாதிரி அடிச்சுட்டு சென்டு கொடுங்க. எப்படி அடிச்சிருக்கேன்னு பார்த்துக்குங்க. மூவி அப்படின்னு சொல்லிவிட்டு லெஸ் தென் மார்க் போட்டு லியோ கிரேட்டர் தென் மார்க் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ லியோ மூவியில் இருக்க சாங்கெல்லாம் வந்திருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பர்சன் சாங் தான் செட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா 10வது நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நான் 10 அனுப்புகிறேன். 10ன்னு போட்டு எஸ்எம்எஸ் அனுப்பிடுங்க. யூ ஹவ் செலக்டட் ஆர்டினரி பர்சன் ஆஸ் அ ஜியோ டூன். உங்களுக்கு வர்ற எல்லா காலுக்குமே இந்த சாங் செட் பண்ணணும் அப்படின்னா 1 செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. 1 செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ 1 அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ரிசீவ்ட் யுவர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த புதுசாக வந்த மெசேஜில் வந்துட்டு எஸ் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஸோ நான் எஸ்ன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா புது மெசேஜ் வந்துருச்சு. டியர் கஸ்டமர், ஆஸ் பெர் யுவர் ரெக்வஸ்ட் யுவர் ஜியோ டியூன் சாங் ஹேஸ் பின் சேஞ்ச் ஃபார் யுவர் ஜியோ நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டியூன் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு ஃப்ரீ. இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த டியூனை மாற்ற முடியாது அடுத்த 30 நாளுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜியோ டியூனுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஸோ காசு கட்டினா தான் வேறு ரிங்டோன் வந்து நீங்கள் மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச எந்த சாங்காக இருந்தாலும் ஜியோ டியூனாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.